கீலா பிரபு எனது பெயர். அரவக்குறிச்சியிலேருந்து வந்திருக்கேன். ஐயா, எனக்கு இஸ்லாம் சமயத்தை பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்க. ஆனால் அது மேலே எல்லாம் முழுமையான நம்பிக்கையை வைத்து சொல்கிறாங்க. ஆனால் எனக்கு என்ன சந்தேகம்னா, மற்ற சமயங்களை காட்டில விட இஸ்லாம் சமயத்தில் வந்து சட்டங்களும் நம்பிக்கைகளும் தண்டனைகளும் அதிகமாக இருக்க காரணம் என்னங்க? அதுதான் என்னுடைய கேள்வி. கொஞ்சம் நம்பிக்கைன்னா எதை சொல்கிறீங்க? சொல்கிறாரு, இஸ்லாத்தில் நம்பிக்கைகளும் சட்டங்களும் மிக கடுமையாக இருப்பதாக நான் கேள்விப்படுகிறேன். தண்டனைகளும் கடுமையாக இருப்பதாக கேள்விப்படுகிறேன்னு சொல்லுகிறார். கொஞ்சம் விளக்கமாக எந்த நம்பிக்கையை சொல்கிறீங்க, எந்த சட்டத்தை சொல்கிறீங்க, கொஞ்சம் விளக்கமாக சொல்ல முடியுமா? ஐயா, எனக்கு அதான் முன்னாடி எனக்கு அதை பற்றி தெரியாதுங்க. ஆனால் வந்து இஸ்லாம் சமயத்தை நம்புனா இந்த மாதிரி பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. மற்ற சமயங்களை விட அதிகமாக இதில் விரும்புறதுக்கு காரணம் என்னன்னு நான் கேட்குறேன். பொதுவாகவே ஒரு கருத்து இருக்கிறது, இஸ்லாம் என்பது மிக கடுமையானது, கட்டுப்பாடுகள் நிறைந்தது, மனிதனுக்கு சுதந்திரத்தை தராதது என்றெல்லாம் ஒரு கருத்து மக்கள் மத்தியிலே இருப்பதை பார்க்கிறோம். இஸ்லாமா, உங்கள் ரிலீஜன் ரொம்ப டிசிப்ளின் ரிலீஜன், ரொம்ப கட்டுப்பாடு உள்ள ஒரு சமுதாயம் அல்லவா, ரொம்ப கஷ்டங்க உங்கள் மதத்தில் இருக்கிறது என்று சொல்வதை கூட நான் பல முறை கேள்விப்பட்டிருக்கிறேன். ஒரு முதலிலே இஸ்லாம் எதை சாதிக்க விரும்புகிறது என்பதை புரிந்து கொண்டால் இந்த கட்டுப்பாடுகள் எல்லாம் ஏன் வந்தன என்பது உங்களுக்கு புரியும். இஸ்லாம் ஒரு முழுமையான மனிதனை உருவாக்க விரும்புகிறது, ஒரு முழுமையான சமுதாயத்தை உருவாக்க விரும்புகிறது. A complete man and a complete society. தனி மனிதனை மட்டுமல்ல, ஒரு சமுதாயத்தை உருவாக்க விரும்புகிறது. ஆக நல்ல மனிதனையும் நல்ல சமுதாயத்தை உருவாக்க வேண்டும் என்றால் கட்டுப்பாடுகள் இருந்துதானே ஆக வேண்டும். இப்போ இந்தியாவில் நம்ம பிரஜையாக இருக்குன்னா அதுக்கு சில கட்டுப்பாடு இருக்குது. யாரெல்லாம் குடிமகன், அதற்கு என்னென்ன எனக்கெல்லாம் சொல்லப்படுது. இந்த மாதிரியான விதிகளுக்கு உட்பட்டவர் தான் இந்திய குடிமகனாக இருக்க முடியும். அவர் இந்தியன் கான்ஸ்டியூஷனை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவருக்கென்று சில ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், ஜீவாதார உரிமைகள் உண்டு. அவருக்கென்று சில அடிப்படை கடமைகள் உண்டு. டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ், வழிகாட்டும் நெறிகள் உண்டு. இதெல்லாம் உண்டு, இருந்தால் தான் இந்தியா செயல்பட முடியும். அதே போல் இஸ்லாம், நீ இஸ்லாத்தின்படி வாழ வேண்டும் என்றால் அது உனக்கு இன்னென்ன தகுதிகளெல்லாம் இருக்க வேண்டும், இன்னென்ன அடிப்படை கடமைகள் இருக்க வேண்டும், இன்னென்ன உரிமைகளை நீ வழங்க வேண்டும் என்றெல்லாம் சொல்லியிருக்கு. ஆனால் பலர் எண்ணுவதைப் போல அது ஒன்றும் கடினமானதல்ல. இஸ்லாம் என்பது ஒரு இயற்கை மார்க்கம், எ நேச்சுரல் ரிலீஜன் என்று நாங்கள் அடிக்கடி சொல்வோம். நபிகள் நாயகம் அதை சொல்லியிருக்கிறார்கள், எ ரிலீஜன் ஆஃப் நேச்சர், தீனுல் ஃபித்ர். ஆக மனிதனால் தாங்கிக் கொள்ள முடியாத எந்த சுமைகளையும் இஸ்லாம் சுமத்துவதில்லை. குர்ஆனில் வசனம் இருக்கு, லா யுகல்லிஃபுல்லாஹு நஃப்ஸன் இல்லா உஸாஹா. உங்கள் ஆன்மாவால் தாங்கிக் கொள்ள முடியாத எந்த சுமைகளையும் இறைவன் உங்கள் மீது சுமத்துவதில்லை. இறைவன் உங்களுக்கு இலகுவை நாடுகின்றானே அன்றி இறைவன் உங்களுக்கு கடினத்தை நாடவில்லை. பார்க்கறதுக்கு கஷ்டமாக இருக்கும் சில விஷயங்களை எடுத்துக்கொள்வோம். உதாரணத்திற்கு இப்போ தொழுகை, பலர் எண்ணுகிறார்கள் தொழுகையில் என்ன பெரிய கஷ்டம் இருக்குது? ஒரு 5 நிமிட தொழுகை, ஒரு நாளைக்கு 5 அல்லது 25 நிமிடங்கள் ஆகிறது. இதில் என்ன பெரிய சிரமம் இருக்கிறது? இதையே நீங்கள் மற்ற சமயங்களுடைய வழிபாட்டில் ஒப்பிட்டு பார்த்தால் கடுமையான தவங்களை மேற்கொள்ள வேண்டும், காடுகளுக்கு செல்ல வேண்டும், நீண்ட நேரம் பூஜைகளை செய்ய வேண்டும், தன்னைத்தானே வருத்தி கொள்ள வேண்டும். இப்படியெல்லாம் பல கட்டுப்பாடு இருக்கு. இஸ்லாத்தில் துறவரம் கிடையாது. ஏனென்றால் துறவரம் மனித இயற்கைக்கு எதிரானது என்று கருதுகிறது. தன்னைத்தானே வருத்திக் கொள்ளுகிற எந்த கட்டுப்பாடுகளையும் இஸ்லாம் மனிதன் மீது சுமத்துவதில்லை. ஒருவன் திருமணம் முடியாமல் இருக்கக்கூடாது, ஒருவன் காலமெல்லாம் நோன்பு நோக்கக்கூடாது, தன்னிடத்தில் இருக்கின்ற எல்லா பொருட்களையும் தானமாக கொடுத்து விடக்கூடாது. இதெல்லாம் இஸ்லாம் சொல்லிய கட்டுப்பாடு. ஆக என்ன கஷ்டம் இருக்குது? தொழுகையில் என்ன கஷ்டம் இருக்குது? ஒன்றும் இல்லை. நோன்பில் என்ன கஷ்டம் இருக்குது? கஷ்டம் மாதிரி தெரியும். 7 வயது குழந்தை நோன்பு பிடிக்குது இல்லையா? 7 வயது குழந்தை 30 நாள் நோன்பு பிடிக்கிறது என்றால் ஆக மனிதனால் தாங்கிக் கொள்ள முடிந்த சுமைதான் அது. சில மதங்களிலே, சில தத்துவங்களிலே வெந்நீரை மட்டும் குடித்துக் கொண்டு நோன்பு இருக்க வேண்டும் என்று விதிகள் இருக்கின்றன. வெந்நீர் மட்டும்தான் குடிக்கணும், வேறு எதுவும் குடிக்கக்கூடாது என்று. ஜக்காத் கடமையை பாருங்கள், 2.5% கொடுத்தா போதும். உன்னுடைய வருமானத்தில் எஞ்சியதில் 2.5% தானமாக கொடுத்தால் போதும். நபிகள் நாயகத்திலிருந்து ஒருவர் சொன்னார், என்னுடைய செல்வம் முழுமையும் நான் தானமாக கொடுக்கிறேன் என்றால் முடியாது, வாங்க முடியாது என்று நபிகள் நாயகம் சொல்லிவிட்டார்கள். பிறகு சொன்னார், நான் பாதியை கொடுக்கிறேன் என்று சொன்னார், அதையும் வாங்கிக் கொள்ள முடியாது.
கடைசியாக 1/3 வேண்டுமானால் நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொன்னார்கள். ஆக இஸ்லாம் யாரையும் கஷ்டப்படுத்துவதில்லை. சில சடங்குகளை பாருங்கள். ஒரு மதத்தினுடைய அளப்பதற்கு சரியான அளவுகோல்கள் சில சடங்குகள். உதாரணத்திற்கு நீங்கள் முஸ்லீம்களுடைய திருமணத்தை பாருங்கள். மிக எளிமையாக முடிந்துவிடும். 15 நிமிஷத்தில் முடிஞ்சிடும். 15 நிமிடங்கள். புதிதாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட ஒருவரை சமீபத்தில் சந்தித்தேன். அவரிடத்திலே கேட்டேன், இஸ்லாத்தில் உங்களுக்கு எந்த அம்சம் கவர்ந்தது என்று கேட்டேன். அவர் சொன்னார், ஐயா உங்கள் கல்யாணத்துக்கு போயிருந்தேன், முஸ்லீம் கல்யாணத்துக்கு போயிருந்தேன். கல்யாணம் நடக்க போகுதுன்னு சொன்னாங்க. திடீர்னு சொன்னாங்க முடிஞ்சு போச்சு அப்படின்னாங்க. என்னங்க ஒன்றுமே நடக்கலை, யாரோ ஒருத்தர் பேசினாரு, அதோடு முடிஞ்சு போச்சு. இவ்வளோதாங்க இஸ்லாத்தில். இஸ்லாத்தை பொறுத்தவரையிலே திருமணம் என்பது ஒரு கான்ட்ராக்ட், ஒரு ஒப்பந்தம், அவ்வளோதான். 2 பேருடைய சம்மதம் தேவை, அதற்கு சாட்சிகள் தேவை, அதை நடத்தி வைப்பதற்கு ஒருவர் தேவை, அதோடு முடிந்தது. 10 நிமிடங்களை தாண்டாது. இதை வைத்து நீங்கள் புரிந்து கொள்ளலாம் எவ்வளோ எளிமையானது. பிற தத்துவங்களிலே எப்படி இருக்கிற திருமணம் 3 மணி நேரம், 4 மணி நேரம், 5 மணி நேரம் திருமணம் நீடிப்பதை, திருமண வைபவம் நீடிப்பதை நீங்கள் பார்க்கிறீர்கள். அதே போல ஈமச் சடங்குகளை பாருங்கள். மிக எளிமையாக 10 நிமிஷத்துக்கு மேலே நடக்காது. 10 அல்லது 15 நிமிடங்களுக்கு மேலே ஈமச் சடங்குகள் எதுவுமே நடைபெறுவதில்லை. ஆக இவற்றையெல்லாம் நீங்கள் பார்க்கிற போது இஸ்லாத்திலே மிக எளிமையான சட்டங்கள். நீங்கள் ஒப்பிட்டு பார்த்தா தான் தெரியும். அது எளிமையாக இருக்கின்ற காரணத்தினாலே தான் பெரும்பான்மையான மக்கள் அந்த கோட்பாடுகளை பின்பற்றி கொண்டிருக்கிறார்கள். இப்போ தொழுகை கடினமாக இருந்தால் இவ்வளோ பேர் தொழுவாங்களா? தொழ மாட்டாங்க. நோன்பு கடினமாக இருந்தால் ஊற்றின பேர் நோன்பு பிடிப்பாங்களா? மதங்களிலேயே அதிகமான நோன்பு இருக்கிறவர்கள் முஸ்லீம்கள் தான். பொதுவாக மதங்களுக்கு மத்தியிலே பார்த்தார் குழந்தைகளிலிருந்து முதியோர் நோன்பு நோக்கிறார்கள். ஆக மனிதனால் தாங்கிக் கொள்ள முடிந்ததனால் தான் நோன்பு நோக்கிறார்கள். அது தாங்கிக் கொள்ள முடியாத சுமையாக இருந்திருந்தால் சமூகத்திலே ஒரு பிரிவினர், சில மத குருமார்கள் அல்லது சில தனிப்பட்ட பிரிவினர் நோன்பு நோற்பார்கள், மற்றவர்கள் நோன்பு நோக்க மாட்டார்கள். முஸ்லீம் சமுதாயத்தில் எல்லாரும் நோன்பு நோக்கிறாங்க. இதை புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்தபடியாக இஸ்லாத்திலே கடுமையாக இருப்பது போன்று தெரிந்தாலும் விதிவிலக்குகள் உண்டு. எங்கே மனிதனுக்கு கஷ்டம் இருக்கோ அங்கே விதிவிலக்கு. உதாரணத்துக்கு சொல்கிறேன், பன்றி இறைச்சி சாப்பிடாதே, குர்ஆன் சொல்லுது. பன்றி இறைச்சி சாப்பிடாதே, ஆனால் சாப்பிட்டுத்தான் தீர வேண்டும், அதை சாப்பிடாவிட்டால் உன்னுடைய உயிரே போய்விடும் என்பது போன்ற ஒரு நெருக்கடியான நிலை இருந்தால் அதையும் சாப்பிடலாம் என்று குர்ஆன் சொல்லுது. ஆக மனிதனுக்கு கஷ்டத்தை தராத முறையிலே சட்டங்களை இஸ்லாம் வகுத்துக் கொண்டே போயிடும். ஒன்றை தடை செய்தால் இன்னொரு வழியை திறக்கிறது. உதாரணத்திற்கு வட்டி கூடாது, இஸ்லாம் சொல்கிறது வட்டி கூடாது, ஒரு கொடுமை. ஆனால் இப்படி சொல்லிவிட்டு இஸ்லாம் வட்டி இல்லாத ஒரு பொருளாதாரத்தை வகுத்து காட்டுகிறது. வட்டியை கூடாதுன்னு சும்மா இருக்கிறது இல்லை. ஒரு இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ. வாட் இஸ் த இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ எக்கானமி? அதுக்கு வழி இருக்கு. இன்னைக்கு உலகத்தில் 300 பேங்க் இருக்கு. வட்டி இல்லாத வங்கிகள் உலகத்தில் 300 பேங்க் இருக்கு. ஆக வட்டியை தடை செய்கிற போது அதற்கு ஒரு மாற்று வழியும் சொல்லித் தருகிறது. ஆக இதெல்லாம் இஸ்லாம் லேசாக்கி வச்சிருக்கு மனுஷன். ஆகவே இஸ்லாம் இந்த அளவுக்கு உலகத்திலே வேகமாக பரவியது, இன்றும் பரவி கொண்டிருக்கிறது. இந்த நூற்றாண்டிலும் கூட இஸ்லாத்தை பற்றி தீவிரவாத மதம், பெண்களை அடிமைப்படுத்துகிற மதம் என்று சொல்லுகின்ற இந்த காலகட்டத்திலும் கூட மக்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் அதனுடைய எளிமையான கோட்பாடுகள் தான் இதற்கு காரணம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஆக வெளித்தோற்றத்தில் உங்களுக்கு கஷ்டம் போன்று தெரியும், ஆனால் அவை ஒன்றும் கஷ்டமான விஷயங்கள் அல்ல. கட்டுப்பாடுகள் எல்லாம் கஷ்டங்களாக ஆகிவிடாது. கட்டுப்பாடே இல்லாமல் இருக்கணுமா? எந்த கட்டுப்பாடு கூடாது, எதையும் சாப்பிடலாம், எங்கேயும் போகலாம், எங்கேயும் வரலாம். இந்த சுதந்திரத்தை இஸ்லாம் கொடுக்காது. இந்த சுதந்திரத்தை ஒருபோதும் இஸ்லாம் கொடுக்காது. நல்ல மனிதனாக இந்த உலகத்திலே வாழ வேண்டும் என்றால் சில கட்டுப்பாடுகள், ஆனால் அது மனிதனால் தாங்கிக் கொள்ள முடிந்த கட்டுப்பாடுகளாக இருக்க வேண்டும். அது கரடுமுரடான கட்டுப்பாடுகளாக இருக்கக்கூடாது. மனிதனால் தாங்கிக் கொள்ள முடிந்த மனித இயற்கையோடு ஒத்துப்போகிற கட்டுப்பாடுகளாக இருக்க வேண்டும். மூட நம்பிக்கைகளை சொல்லக்கூடாது. கட்டுப்பாடு என்ற பெயரால் மூட நம்பிக்கைகள். இஸ்லாத்திலே மூட நம்பிக்கைகள் கிடையாது. ஜாதகம் கிடையாது, ஜோதிடம் கிடையாது, நல்ல நேரம் கிடையாது, கெட்ட நேரம் கிடையாது, சகுனம் கிடையாது, ஒன்றும் கிடையாது. கட்டுப்பாடுகள் என்ற பெயரால் இஸ்லாம் மனிதனை கஷ்டத்திற்குள்ளாக்குவதில்லை. மனிதனை செம்மைப்படுத்துவதற்காக சில நெறிமுறைகள். எப்படி தெருவிலே போகிற போது டிராஃபிக் சிக்னல்ஸ் இருக்கிறதோ அதெல்லாம் கட்டுப்பாடா? அதெல்லாம் தேவையில்லை. டிராஃபிக் சிக்னல் இல்லைன்னா பிரயாணம் பண்ண முடியுமா? அது மாதிரி சில கட்டுப்பாடு இருக்குது. ஆனால் அவைகள் கடுமையானவை அல்ல என்பதை தம்பி அவர்களுக்கு நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன்.